எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சில பூஜா டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை வந்து ஆன்லைனில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கூட விற்கிது. இந்த முறை வந்து நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆன்லைனில் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. இது மேலே அந்த மாவு குளத்தில் ரப் பண்ணாலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொஞ்சோண்டு விம்ஜெல்லும் லைசாலும் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்குவேன். இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட்டு தேங்காய் பூ டவல் இருக்குல்ல நம்மள்கிட்ட, அதை போட்டு தொடச்சாலே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அப்புறம் சாமி பாத்திரம் விளக்கிறதுக்கும் அதே விம்ஜெல் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன். நான் வந்து லெமனும் சமீனா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வேறு எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது மாதிரி ஊற வைக்கவும் மாட்டேன். விளக்கில் உள்ள எண்ணெயை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வேஸ்ட்டு கிளாத் வச்சு அதை எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் விம்ஜெல் போட்டு மேலே நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சபீனாவும் லெமனும் சேர்த்து தேய்ச்சி கழுவினாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். நான் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சாமி பாத்திரம்லாம் விளக்குவேன். வாரம் விளக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 15 நாளுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது நல்லா விளக்குனதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி, காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக எல்லா ஈரத்தையும் ஒத்தி எடுத்துட்டு அதை நல்லா ஒரு கிளாத் விரித்து காய வச்சுருவேன். ஏன்னா பித்தளை பாத்திரத்தில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா கருப்பாக இருக்கும். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சா நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. நமக்கு ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளில் மட்டும் வாசலில் வந்து காவி கோலம் யூஸ் பண்ணிக்குவேன். காவி போடுறது வந்து நல்லது. செவ்வாய் வெள்ளியில் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். போட்டுட்டு அதில் வந்து மகாலட்சுமி பாதவுமே வச்சு போட்டுக்குவேன். இந்த மாதிரி ஸ்டென்சில் வந்து விற்கிது. நான் வந்து இந்த மாரியன் கோயிலில் தான் வாங்கியிருந்தேன். 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதை ஈஸியாக க்ளீனுமே பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். செவ்வாய் வெள்ளி மட்டும் மாக்கோளம் போடுவேன். அந்த மாக்கோளத்தில் கொஞ்சோண்டு பன்னீர் மட்டும் கலந்துக்குவேன். அப்படி உங்கள்கிட்ட பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா வெறுமனே தண்ணி மட்டும் கலந்து போடலாம். பட் வேறு எந்த வாசனை பொருளும் கலக்காதீங்க. அடுத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்குவேன். ஏன்னா வந்து இது 3மே வந்து பணவசியம் பண்ணும். பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க எண்ணெயில் கூட ஃபுல்லாகவே இது மாதிரி நுணுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நான் பச்சை கற்பூரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா விளக்குலையுமே அதை வந்து போட்டுருவேன். நான் பூஜை அறையே நல்ல நறுமணமாக இருக்கும். பச்சை கற்பூரம் வந்து பெருமாளுக்கு உகந்து. இது வந்து பணத்தை வந்து வசியம் பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து நம்மளோட புதுசாக போகிற விளக்கு திரி வந்து சட்டுன்னு பத்தாது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல சூடம், அதை வந்து எல்லா விளக்கு திரியிலையும் வச்சிட்டோம்னா டக்குன்னு பற்றிக்கும். நீங்கள் வந்து விளக்கை வந்து ஃபஸ்ட்டு ஏற்றும் போது ஒரு துணை விளக்கை கொண்டு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தீப்பெட்டியாலே ஏற்றிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஊதுபத்தியால் கூட ஏற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஊதுபத்தியால் தான் ஏற்றி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் துணை விளக்கால் ஏற்றலை. இந்த மாதிரி கொஞ்சம் நறுமண பொருட்கள்லாம் கலக்கும்போது நம்மளோட பூஜை அறை வந்து ஒரு 15 நாளைக்குமே நல்ல நறுமணமாகவே இருக்கும். நம்ம அடிக்கடி போய் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா. நான் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதையுமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதிகமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து மஞ்சளில் வந்து கொஞ்சோண்டு சந்தனம், கொஞ்சோண்டு ஜவ்வாது, பன்னீர், இது 3ம் கலந்துட்டு நீங்கள் வந்து சாமி படங்களுக்கோ விளக்குகளுக்கோ நிலைவாசலுக்கோ பொட்டு வைக்கும்போது நல்ல நறுமணமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல நறுமணமாகவே இருக்கும் வீடு. நீங்கள் கலந்த மஞ்சள் கொஞ்சம் மீஞ்சிச்சுன்னா அதை வாசலில் தெளிச்சு விட்டுருங்க. அப்படிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம எப்படி வீட்டையும் பூஜை அறையும் சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கே தான் நம்மளோட அன்னபூரணி வாசம் செய்கிறாங்க. நம்ம நாள்தோறும் உழைக்கிறதே இதுக்கு, இந்த சாப்பாட்டுக்காக தான். அப்போ நம்மளோட பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி நம்மளோட அடுப்படையுமே சுத்தமாக வச்சுக்கணும். எல்லா நாளும் முடியலைன்னா செவ்வாய் வெள்ளி மட்டும் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மாக்கோளம் போட்டு அதையுமே நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் டெய்லியுமே என்னால் விளக்கேற்ற முடியலைனாலும் செவ்வாய் வெள்ளி மட்டும் கண்டிப்பாக வந்து என்னோடய சமையல் அறைக்குமே நான் ஒரு விளக்கேற்றி பூ வச்சு ஊதுபத்தி ஏற்றி வைப்பேன். இது மாதிரி பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இன்னொன்று வந்து நம்ம நாள் ஃபுல்லாக அந்த சமையல் அறையில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப மெஸியாக இருந்தால் நமக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இதில் எப்படா வேலை பார்க்காது. இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நீங்களுமே ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். எல்லா நாளும் இப்படி இருக்குங்கம்மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நானும் என்னைக்காவது ஒரு நாள் போட்டுருவேன் தான். ஆனால் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய சமையல் அறையுமே எனக்கு ஒரு பூஜை அறை மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி நான் பார்க்கும்போது. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் உமனாலலாம் இதை கண்டிப்பாக செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாளாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே அந்த வேலையை முடிச்சுட்டா நமக்கும் ரொம்ப வேலை கொள்ளாது. அதுக்காக சொல்கிறேன் நான்.
அடுத்து வந்து என்னோடய உருளியை நான் வந்து எப்படி அலங்காரம் பண்ணுவேன்னா, நான் பேசிக்காகவே வந்து கொஞ்சம் கஞ்சம் தாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறாரு. அதனால் இந்த உருளியில் வந்து நான் கொஞ்சோண்டு பன்னீர் சேர்த்துக்குவேன், ஜவ்வாது சேர்த்துக்குவேன். இதில் வந்து நான் பூ ஒரு பூவெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அவ்வளோ இதாக என்னால் இது பண்ண முடியாது. அதனால் வந்து 4 பூவை பிச்சு அதோட இதழ்களை போட்டாலே இது ஃபுல்லாக ஆகிடும். இதை அப்படியே கொண்டு நான் என்னோடய வாசலில் வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக அழகுக்காக வைக்கிறது. ஆனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்குவேன். நீங்கள் பன்னீர் ஜவ்வாதெல்லாம் கலக்கலைனாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல சூடம், அந்த சூடத்தை கலந்து கூட நம்ம போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இதோட நம்ம வெட்டி வேர் யூஸ் பண்ணாலும் வாசனையாக இருக்கும். நான் எப்பொழுதுமே நிறையா பூவெலாம் உருளியில் போட்டு வைக்க மாட்டேன். ஓகே அது ஒரு நாள் இருந்தாலுமே அது இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் உதுத்து தான் போடுவேன். இதையுமே என்னோடய வாசலில் போய் வச்சுக்குவேன். வச்சதுக்கப்புறமே என் வாசலே பார்க்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த எலுமிச்சை பழம் வந்து நிலைவாசலில் வைக்க பொதுவாக சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து ஒரு சைடு லெமனில் வந்து மஞ்சளும் ஒரு சைடு வந்து குங்குமமும் தடவி என்னோடய நிலைவாசலில் வச்சுக்குவேன். சில பேர் 2 சைடு குங்குமம் மட்டுமே வைப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கமோ அதை வச்சுக்கோங்க. அதே போல் நிலைக்கு நான் வந்து பூவுமே வைப்பேன். ஏன்னா நம்மளோட நிலைவாசலில் தான் மகாலட்சுமி தாயாரும் நம்மளோட குலதெய்வமும் வாசம் செய்கிறாங்க. அதனால நிலையை வந்து நம்மளால் டெய்லி பராமரிக்க முடியலைனாலும் செவ்வாய் வெள்ளியிலையாவது பராமரிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியம். துளசிக்கு வைக்கிறேன். 2 வெத்தலை, 1 கொட்டைப்பாக்கில் வந்து குலதெய்வம் வாசம் செய்கிறாங்க. நம்ம வந்து நல்ல காரியங்களுக்கு வந்து 2 படையிலான வெத்தலை வைக்கணும். 1 2 இல்லை 4 அந்த மாதிரி வைக்கணும். எனக்கு எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அட்லீஸ்ட் ஒரு மண் விளக்காவது ஏற்றணும் சென்டிமெண்ட்டாக. நான் வந்து இது என்னோடய நிலைவாசலுக்கு ஏற்றுற விளக்கு. இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கசியாது. வாசலில் எப்பொழுதுமே நான் 2 விளக்கு ஏற்றிக்குவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் உங்கள் பூஜை ஏரியாவில் பயன்படுத்தி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய். லவ் யூ ஆல்.